நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எனது குருநாதருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் 8வது பாடல், அதனுடைய விளக்கம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் எழிலின்ப இயம்பு வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி இது என்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ ரெம்பாவாய். பாடலுடைய விளக்கம். பாடலுடைய விளக்கம். அன்பு தோழியே, இன்னும் தூங்கின்னு இருக்க. கோழி கூவிடுத்து கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க. அண்ணாமலையார் கோயிலில் சங்கு சத்தம் கேட்குது. சரிகம பதனிசன்னு எல்லாம் பாட்டு பாடின்னு இருக்கா. நாதஸ்வரம் மேலே சத்தம்லாம் கேட்குது. இவ்வளோ சத்தம் கேட்டுன்னு இருக்கு, நீ உள்ளே தூங்கின்னு இருக்கியே, உன் காதில் விழலையா? உன்னுடைய காது என்ன செவிடா? அப்படின்னு அந்த தொழிலெலாம் கேட்குறாங்க. சுவாமியை இருளை நீக்கக்கூடியவர். இருள்னா என்னது? இருட்டா? கிடையாது. இருள் அப்படிங்கிறது நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அகம்பாவம், காமம், குரோதம், இது எல்லாம் தான் இருள்னு பேர். அதை நீக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கார். அங்கெல்லாம் அவரை பற்றி பாடின்னு இருக்கோம். நீனும் தூங்கின்னு இருக்கியே, உன் காது என்ன செவிடா? நீ எந்திரிக்க மாட்டியா? அப்படின்னு தோழி கேட்குறா. ஆணவம், கண்மம், மாயை, இந்த வார்த்தையை கேட்க முடியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கு தெரியாது. முதல் விஷயம், மனதில் ஈகோ இருக்கக்கூடாது. ஆணவம், அகங்காரம்னு பேர். ஒரு மனுஷனுக்கு அதை தலை தூக்கிடுத்துன்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த விஷயத்தை சுவாமியை தவிர பாக்கி யாராலும் அழிக்க முடியாது. சுவாமியை வணங்கினாதான் அது கிடைக்கும். சுவாமி முன்னாடி போய் நம்ம மண்டிக்கிட்டு எல்லாம் உன்னோடது தானப்பா, ஏன்னா சுவாமி கொடுத்தது தான் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்வு, இந்த தவம், இந்த வேலை, இந்த படிப்பு எல்லாம் இறைவனால் அருளப்பட்டது தான் எல்லாருக்கும். விவசாயி ஒருத்தர் சரியான நேரத்தில் மழையை கணக்கு பண்ணி நெல் விதை போடுறார். நெல் முளைச்சி மேலே வருது. கதிரெலாம் தள்ளன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நெற்கதிர்கள்லாம் பார்க்கவே நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஒன்று நெல்கதிரில் கூட உள்ள அரிசி கிடையாது. அது என்னதான் நாம் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் இறையொருள் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கைகூடாது. சில பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குது அப்படிம்பாங்க. அதிர்ஷ்டம் எங்கேருந்து வந்தது? ஆகாயத்துலேருந்து குதிச்சிருச்சா? அது கிடையாது. இறைவன் தருவது தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு பேர். நம்மளுடைய உழைப்பு தான் சுவாமி விரும்பவரே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதை நம்ம பெரிய பலமாக நினச்சிக்கிறது. அதை சில பேர் புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிறான். அடுத்தவன் ஏமாற்றியாச்சு, அவனுக்கு தெரியாமல் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சாச்சுன்னா, நம்ம தான் பிரில்லியன்ட்டு, நமக்கு தான் மூலம் நினைக்கும். அது சுவாமி என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டார். அந்த காசு நிலைக்காது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சுவாமி தான் போக்குவார். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதருங்கிறார் வள்ளுவர். இப்போ என்ன தெய்வத்தால் ஆகாதினும்னு அப்பேற்பட்டவர் சொல்ல முடியுமா? ஏன் அந்த வார்த்தையை அங்கே போடுறாருன்னா, முயற்சிதன் மெய்வருத்த குளிதர். நீ முதல்ல முயற்சி பண்ணு. ஒரு விஷயத்தை முடியலைனா கூட முதல்ல முயற்சி பண்ணு. அந்த முயற்சி சுவாமி உனக்கு கை கொடுத்து மேலே தூக்குவார். கிணத்துல ஒருத்தர் தவறி விழுந்துட்டார், அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னா கூட அவர் முயற்சி பண்ணி மேலே முயற்சி பண்ணாதான் கீழே உள்ளவா இறங்கி காப்பாற்ற முடியும். எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணணும். அப்போ மனசில் இருக்கக்கூடிய இந்த ஈகோ, இந்த ஆணவத்தெல்லாம் சுவாமியை தவிர வேறு யாராலும் போக்க முடியாது. அப்போ எப்படி போக்குறது? சுவாமி வணங்கிட்டால் மட்டும் போயிடுமான்னா, இந்த மாதிரியான தேவார, திவ்ய பிரபந்த, திருவம்பாவை, திருவாசகம் போன்ற பாடல்கள்லாம் பாடணும். பாடி அதில் உள்ள அர்த்தங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா மனசில் அந்த சபலம், சஞ்சலம், அகங்காரம், ஆணவம் இருக்காது. ஒரு காட்டில் ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார்.
அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அடர்ந்த காடு. ஒரு வேடன் பார்க்குறான். சுருக்கமாக முடிச்சுடுறான் கதையை. அந்த வேடன் பார்க்குறான், என்னப்பா கண்ணை மூடிகிட்டே இருக்கார், ஏகப்பட்ட இங்கே மிருகம்லாம் இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, ஒரு பாட்டு அடித்து சாப்பிட்றாதான்னு போய் அந்த முனிவரை போய் எழுப்புறான். அவருக்கு கோபமாக வருது, கண்ணை மூடிகிட்டே இருக்கார். கோபத்தில் ஏன்பா தொந்தரவு போட்டால், என்ன சாமி நீங்கள் பாட்டு கண்ணை மூடிகிட்டே இருக்கீங்களே, எதனா புலி சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன இங்கே உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு மிருகத்தை தேடி வந்திருக்கேன்னு கோபமாக சொல்கிறார். சாமி நான் அந்த காட்டிலே பிறந்து வளர்ந்து உங்களுக்கு என்ன மிருகம் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது இருக்கிற இடத்த கொண்டு போய் காட்டில் நான் கூட்டிண்டாச்சும் வரேன் அப்படிங்கிறான் அந்த வேடன். ஏன்னா வேடனுக்கு அங்கே பழக்கம் இருக்கும் இல்லையா. அவர் கோவத்தில் என்ன பண்ணுறாரு, இவன்ட்டெல்லாம் போய் என்ன சொல்கிறதுன்னு சிங்கம் தலை மனுஷ உடம்பு அந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குது பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறார். அவன் அது உண்மையிலே அப்படி ஒரு மிருகம் இருக்குன்னு நினச்சிட்டு இந்த காடு ஃபுல்லாக சுற்றி வர்றான். சிங்கம் தலை மனுஷ உடம்பு, சிங்கம் தலை மனுஷ உடம்பு, சிங்கம் தலை மனுஷ உடம்புன்னு இப்படியே ஒரு ஜபமாகவே பண்ணிட்டு போகிறான். அவன் கண்டு அதை மாட்டிடுத்து. அந்த கழுத்து பகுதியில் கயத்தை போட்டு கட்டி இழுத்துட்டு வரான் அந்த சுவாமியார்கிட்ட, முனிவர்கிட்ட. சுவாமி நீங்கள் கேட்ட மிருகம் இதோ நிற்கிது பாருங்கள், நான் கயத்தை போட்டு கட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். முனிவர் சொல்கிறாரு எங்கப்பா இருக்குது அப்படிங்கிறது, பாருங்கள் ஏற்ற மாதிரி நிற்கிது பாருங்க அப்படிங்கிறான். முனிவருடைய கண்ணுக்கு அது தெரியல. என்னப்பா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, இதோ பாருங்கள் சுவாமி பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு சிங்கம் தலை மனுஷ உடம்பு இருக்குது. அப்போ அந்த உருவம் பேச ஆரம்பிச்சிது. முனிவரே நான் தான் நரசிம்மர் பேசுகிறேன் அப்படிங்குது. நரசிம்ம சுவாமி வந்திருக்கார். அந்த முனிவருக்கு அழுக தாங்கலை. சுவாமி என் கண்ணுக்கு தெரியலையே. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறார், அவன் படிக்காதவன், பாமரன், ஒரு வேடன். அவன் வந்து உன்கிட்ட கேட்குறான், நீ அவனுக்கு பணிந்து சொல்லியிருக்கணும். நீ அகங்காரத்தோடு பேசிட்ட. இப்போ உன் குரல் வந்து என்னுடைய குரல் உனக்கு கேட்குறது கூட இந்த வேடனோடு நீ ஒரு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்த ஒரு நட்பாக இருந்த பற்றியா, இந்த நட்பு மூலமாக தான் இந்த என் குரலாச்சும் உனக்கு கேட்குது, இல்லைனா உனக்கு அது கூட கேட்டிருக்காது அப்படின்னு சுவாமி உனக்கு புத்திமதி சொல்கிறார். சாஷ்டாங்கமாக அந்த முனிவர் நமஸ்காரம் பண்ணுறார். வேடனுக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். அந்த இடத்துல என்னடா நின்றுதுன்னா ஆணவம் நின்றுது. சுவாமி வந்தார், அந்த அகங்காரத்தை அழித்தார். ஆனால் தரிசனம் கொடுக்கல. ஆனால் அகங்காரத்தை அழிச்சுட்டார். அவர் அப்போ தான் உண்மையாகவே ஜபத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். ஜபம் செய்யணும் நிறைய, திரும்ப 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 சுவாமியுடைய பெயரை உச்சரிச்சுட்டே இருக்கணும். சில கோயிலில் நம்ம பார்வதி பதையன்னா அரஹர மகாதேவான்னு சொல்கிறது சில பேர் தயங்குறாங்க. ஓம் சக்தின்னு சொன்னால் பராசக்தின்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. சுவாமியுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கு தயக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. திரும்ப 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 மந்திரங்களை ஜபம் பண்ணியிருக்கணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு காரிய சித்தி ஆகுது. அதுக்கு தான் பெரியவங்கள்லாம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சுவாமிகிட்ட வரங்கள் நிறைய வாங்கினாங்க. ஆகவே அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கடவுள். மனதில் எவ்வளவு அகங்காரம்னு நீங்கள் வெறும் அதை கோபம், ஆசை, காமம் கூட நினச்சிக்க வேண்டாம். நமக்கு ஏற்படக்கூடிய மனக்கஷ்டத்தையும் சுவாமி தான் போக்குறார். எல்லா விதமான துக்கங்களையும் அவர் தான் போக்குறார். ஆகவே சிவபெருமானை நாளும் துதித்து மனதில் உள்ள தீய குணங்களை அழித்து நற்பண்புகளை வளர்த்து சிவபெருமானுடைய திருவருளை பெற்று இந்த புண்ணிய பூமியில் வாழ்வாங்க கேட்டுக்கொண்டு நாளைய தினம் சந்திக்கின்றோம். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.